பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா பத்ருடைய பகலுடைய நாட்கள்ல இருக்கிறோம். இந்த நாள்ல இந்த 4 திக்ரையுமே நீங்க 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஓதிவிட்டு உங்களுடைய துவா கேட்டு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கபூலாக்கப்படும். இன்னும் பாத்தீங்கன்னா இது இம்மைக்கும் மறுமைக்கும் ஆனதாக இருக்கும். ஒன்னொன்னா நம்ம பாத்திரலாம். அதுல முதல் ஒண்ணு பாத்தீங்கன்னா அல்லாஹும்ம அஜ்ர்னி மினன்னார், யா அல்லாஹ் என்னை நரக நெருப்புல இருந்து காப்பாத்து அப்படிங்கக்கூடிய இந்த துவா. இதை நீங்க 100 முறை ஓதிக்குங்க. இந்த அல்லாஹும்ம அஜ்ர்னி மினன்னார் அப்படிங்கறதை நம்ம ஓதினாவே உடனே நரகம் சொல்லுமாமா, இவர்களை என்னுடைய இடத்துக்கு அனுப்பாதேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல சொல்லுமாமா. அப்ப நரகமே நம்மளை வேண்டான்னு நமக்கு சொல்லிடும். அதனால நம்ம ஒரு சொர்க்கவாசி ஆயிடுவோம். அதனால அல்லாஹும்ம அஜ்ர்னா மினன்னாரை நம்ம ஓதி வருவது ரொம்ப சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு மறுமையில சொர்க்கம் வேணும்னு எப்படி கேட்கிறோமோ அதே மாதிரி நரக வேதனை வேண்டாம் அப்படிங்கறத நம்ம கேட்கறதின் மூலமாகவே நமக்கு நேரடியாக சொர்க்கத்தை கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ரப்பனா துவால கூட ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்துன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்த வகினா அதாபன்னார், அதாவது நரக நெருப்புடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு கொடுன்னு நம்ம கேட்டிருப்போம். அல்லாஹ் இடத்துல சொர்க்கம் வேணும்னா சொர்க்கத்தை மட்டும் கேட்டு விட்டுறலாம். ஆனா நரக நெருப்புல இருந்து பாதுகாப்பு கேட்கறதும் அவசியம். அப்படிங்கறதுனாலதான் பல இடத்துல இந்த அறிவிப்புகளை பார்க்க முடியுது. அதனால அல்லாஹும்ம அஜ்ர்னா மினன்னாரை 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்து யா ஹய்யு யா கய்யூமு யா ஹய்யு லா யமூத், அதாவது உயிருள்ளவனே நித்தியமானவனே நீ என்றுமே மரணிக்காதவன் அப்படிங்கறதா இதனுடைய அர்த்தம். இதையும் 100 முறை ஓதிக்குங்க. இதுல இஸ்மே அகலம் இருக்கு. இதை நம்ம 3 தடவை ஓதினாவே கூட நம்மளுடைய துவாக்கள் கபூலாகும். அப்ப 100 முறை ஓதும்போது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அல்லாஹ் கூடிய இஸ்மே அகலம் கொண்ட இந்த இஸ்முகளை ஓதிட்டு அடுத்தது ஒரு இஸ்திகஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி, அதாவது யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, ஒன்னடத்துலதான் நான் திரும்பி வர வேண்டியது இருக்குது அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு மறுமை நிகழ போது நாங்க திருப்பி எழுப்பப்படுவோம், நாம திரும்ப கொண்டு வரப்படுவோம் அப்படிங்கறத நம்ம நம்புறோம் இது மூலமா. அடுத்தது அஸ்தக்ஃபிருல்லா, பாவத்துக்கு வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். அதனால பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கும்போது பாவத்தை வருந்தி மட்டும் கேளுங்க. பாவத்தை வருந்தி கேட்டா மட்டும்தான் அது மன்னிப்பு முழுசா ஏற்றுக்கொள்ளப்படும். வெறும் வார்த்தை அளவுல சும்மா அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லான்னு ஓதுறதோ இல்ல பொதுவா துவா செய்யறதோ இதுக்குள்ள அடங்காது. அதனால தனியா அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹின்னு ஓதும் போது உங்களுடைய பாவத்தை இதுவரையும் செய்ததை நீங்க நினைச்சு கொள்ளுங்க. அதை கழிக்க சொல்லி அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சுக்கோங்க. கடைசியா லா இலாஹா இல்லல்லாஹு அலீமுல் ஹலீம், அதாவது மகத்தானவன் இன்னும் அறிகிறவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லைங்கிறதையும் சொல்லிட்டு அவன் ரொம்ப மகத்தானவன், மனிதர்களுக்கு அந்த மகத்துவம் இல்லை. அதே மாதிரி அவன் ரொம்ப அறிவானவன், மனிதர்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை அப்படிங்கறதே அல்லாஹ் சொல்லியிருப்பான். அப்படி பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த களிமாவை நீங்க 100 முறை ஓதிக்குங்க. இதை முழுசா ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேட்டுக்கொள்ளுங்க. இது ரொம்பவே சிறந்தது. என்னென்ன, அல்லாஹும்ம அஜ்ர்னா மினன்னார், யா ஹய்யு யா கய்யூமு யா ஹய்யு லா யமூத், அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி, லா இலாஹா இல்லல்லாஹு அலீமுல் ஹலீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மட்டும் இல்லாம இந்த பத்ருடைய நாள் இருக்குது. பத்ருடைய நாளின் மூலமாக நாம பெறக்கூடிய பெரும் படிப்பினே என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா நிலையிலுமே அல்லாஹுவை நம்புறது, அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டுறது அப்படிங்கிறது. அப்ப நீங்க அமல் செய்யறீங்க, துவா செய்யறீங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், அல்லாஹுவை நம்பணும். அதே மாதிரி அவன் மீது பொறுப்பு சாட்டணும். நீங்க துவாவின் மூலமாக பொறுப்பு சாட்டிருங்க. எப்படி பொறுப்பு சாட்டணும்னா, யா அல்லாஹ் எனக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கணும், அதை நீதான் நடத்தி கொடுக்கணும், ஒன்னாலதான் அது சாத்தியமாகும், அதனால நான் உங்ககிட்டயே பொறுப்பு படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பொறுப்பு படைச்சிருங்க. அதே மாதிரி அந்த விஷயம் அல்லாஹ் கொடுப்பான். அதுவரை நீங்க என்ன பண்ணுங்க, சபுர் செய்யுங்க. இந்த பத்ரு அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா அல்லாஹுவை நம்புவதை பத்தியும் இன்னும் அவன் மீது பொறுப்பு சாட்டுறதை பத்தியும் தான் வந்திருக்கு. அதனால துவா கேட்கும் போது நினைவுல வச்சு அந்த மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க. அல்லாஹுவே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க.